அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மார்ட்ஸ் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல்ல முருகமனோன்ற ஏரியால இப்ப ஒரு 50 கிலோ சாப்பாடாக்க வந்திருக்கோம் நம்ம. இது வந்து எப்படின்னா மண்டபம் மாதிரி. ஆனா மண்டபம் மாதிரியான்னு தெரியல. கடலை மில்லுங்களா அது. அதை அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் நாமினேட் பண்ணி இந்த டைனிங் ஹாலு, அந்த சைடு மீட்டிங் ஹாலு, அடுப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருக்காங்க. அதில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடலையை காய போடுறோம். ஏன்னா இது முன்னாடி அந்த இடத்துல இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். கடலையை காய போற இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இது என்னன்னா ஒரு கிறிஸ்டின் புது நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சாப்பாடாக்க வந்திருக்கோம். யார் அந்த புது நன்மை பையன்? இந்த ஒரு எப்படி நிற்கிறாப்புல, இவர் தான் அந்த பையன். இவருக்கு தான் புது நன்மை நாளைக்கு. இவருக்கு தான் நம்ம சாப்பாடு செய்ய வந்திருக்கோம். ஒரு 50 கிலோ மட்டன் பிரியாணி, ஒரு 10 கிலோ விளைச்சல், ஒரு 400 பேத்துக்கு நம்ம செய்ய வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெய் 5 கிலோ ஊற்றியாச்சு. புதினா 3 கட்டு, பெரிய வெங்காயம் 5 கிலோ, எண்ணெய் ஊற்றுறோம். 50 கிலோ அரிசிக்கு நம்ம தேவையான அளவுகளில் இறக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ இருக்கு. தேக்ஸாங்க அங்கே வருங்க. அங்கே தால்ச்சாக்கு வந்து பருப்புங்க. நல்லா இதாகிடுச்சு. கேசரி போட்டிருக்கோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா டெக்கரேஷன் பண்ணி. இந்த தேக்ஸா பார்த்தீங்கன்னா 60 படிங்க, 50 படி தேக்ஸா இல்லை. அதாவது 50 கிலோ அரிசிக்கு 50 படி தேக்ஸா தான் போடணும். ஆனால் இவங்க வந்து ஒரு 10 படி தேக்ஸா அதிகமாக போட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க, 60 படி தேக்ஸா. இது ரொம்ப பெரிய தேக்ஸா பார்த்தீங்களா. அப்படியே பாருங்கள், மசாலா பிரிச்சுருக்காங்க. மசாலா எடுத்து வச்சாச்சு. இஞ்சி மல்லித்தழை இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இஞ்சி இருக்குது. இஞ்சி 5 கிலோ, பூண்டு 5 கிலோ. பூண்டு வந்து எப்படி எப்படின்னா கையிலே குத்தி வச்சுருக்காங்க. அதாவது வாளியில் போட்டு கையிலேயே அப்படி குத்திருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. பூண்டு 5 கிலோவா. சின்ன வெங்காயம் 8 கிலோ. பட்டை கிராம்பு ஏலக்காய். பட்டை 400, ஏலக்காய் 200, கிராம்பு 50. பச்சை மிளகா 1/2 கிலோ. முந்திரி பருப்பு 300 கிராம். மல்லி 3 கட்டு. ஹட்சன் தயிர் 4 லிட்டர். அடுப்பு பற்றாச்சு மக்களே. அப்படியே வானமும் இருட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் 8 மணிக்கு சாப்பாடு இவங்க கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம பிஃபோராகவே சாப்பாடு சமைச்சா தான் அவங்களுக்கு காலையில் கரெக்டாக டயத்துக்கு கொடுக்க முடியும். அதனால் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ வந்து மணி 4 மணி தான் ஆகுது. நாங்கள் வந்து 3 மணிக்கு தான் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 4 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். கறினா வந்துருச்சு. தக்காளி 5 கிலோ. மட்டன் வந்துருச்சு பார்த்தீங்களா. மட்டன் வராமல் நம்ம அடுப்பு பற்ற வைக்க மாட்டோம். மட்டன் வந்துருச்சு பாருங்க. ஈரல் மேலே இருக்குது பார்த்தீங்களா. இந்த கறி வந்து திண்டுக்கல்லில் வாங்கலவங்க. திண்டுக்கல்லில் முருகபவனத்தில் தான் நம்ம சமைக்கிறோம். ஆனால் சாணார்பட்டியிலேருந்து வந்திருக்குங்க கறி. சாணார்பட்டியிலேருந்து கறி வாங்கியிருக்காங்க. மூடி வச்சிடலாம். இப்போ தான் லைட்டாக பிடிச்சிருக்கு அடுப்பு. சக்தி மிளகாத்தூள் 450 கிராம் போடுறவங்க 500 கிராம் போடணும். 450 போட்டுட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு பார்ப்போம்ல ஃபைனல் ஸ்டேஜில். போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளியை கொட்டிக்கலாங்க. நம்ம கட்டை பார்க்கின்றாரு இப்போ. தக்காளி வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து கறியை கொட்டிக்கலாம். மட்டன்
50 கிலோ. சாணார்பட்டி மட்டன். மசாலாவை கொட்டியாச்சுங்க. மசாலாவை கொட்டி ஒரு 3/4 தண்ணி ஊற்றியாச்சு அலசி. உப்பு மட்டும் தான் போடணும். போட்டு மூடிய போடலாம். உப்பு 1.5 கிலோ போட்டிருக்கோம். வந்து மூடிய போட்டுக்கலாம். வந்து கறி வந்துருச்சு மக்களே. இப்போ உலைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 குடம் தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்போ மொத்தம் 4 குடம் தண்ணி ஊற்றணும். 3வது குடம் ஊற்றிருக்கோம். 70 லிட்டர் தண்ணிங்க. இந்த குடம் 18 லிட்டரு. 4வது குடம் ஊற்றியாச்சுங்க. 70 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து கிண்டி விட்டுறலாம். வந்து மூடிய போட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு. மணி இப்போ வந்து 6:30. இவ்வளோ கொதிக்குதுங்க. அரிசி அள்ளிடலாம். அரிசியை கொட்டிக்கலாங்க. போட்டாச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் தம் வச்சிடலாம். வந்து நெய் ஊற்றிக்கலாம். தம் ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கறி நல்லா வந்துருக்கு. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சென்னை பிரியாணி மாதிரி இருக்கா? இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நீங்கள் சென்னையில் இருக்கனால சென்னை பிரியாணி மாதிரி இருக்கா? இல்லை, அது டேஸ்ட்டு வேறு. இது நல்லா இருக்குது. சரி. என்ன திண்டுக்கல் பெஸ்ட்டு தான்.
சரி. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் நிற்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.